அண்ட் நம்ம இப்போ லாகின் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது login.php ஃபைல், index.php ஃபைல், page 1, page 2, page 3.php ஃபைல்ஸ். அண்ட் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹோம், page 1, page 2, page 3 இருக்குது. இந்த ஹோம்ன்றது index.php, page 1, page 2, page 3ன்றது இந்த page 1, page 2, page 3யோட ஃபைல்ஸ். அண்ட் ஒன் மோர் பேஜ் login.phpன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே நான் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்குள்ளே லாகின் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த எக்ஸாம்பிளை நான் இப்போ செய்ய போகிறேன். அந்த லாகின் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பேஜ் இருக்குது, டெம்ப்ளேட். இதுக்குன்னு தனியாக ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு தேவையான இமேஜஸ், நம்ம இமேஜஸில் எதுவும் இது இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அது கரஸ்பாண்டிங் பேஜஸ், அதாவது இப்போ என்ன பேஜஸ் இப்போ ஓப்பன் ஆகிருக்கோ அது எல்லாமே அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணும்போது நீங்கள் இந்த லாகின் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்சர்ட் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 3 rows 3 columns அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. நம்மளுக்கு இப்போ அந்த டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே சாரி, இது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் அதை மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் காலம் கொடுத்துட்றேன். நம்மளுக்கு 2 columns 3 rows மட்டும் போதும். நான் இங்கே யூசர் நேம் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பாஸ்வேர்ட். அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம்ஸ் ஒன்று ஆட் பண்ணணும். இங்கே ஃபார்ம்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ஃபார்ம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் டாட்டட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். அண்ட் அதுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு 2 என்டர் தட்டுங்க. அந்த ஏரியா வந்து பெருசாகும். அண்ட் இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டேபிளை தூக்கி மொத்தமாக அதுக்குள்ளே போட்டுருங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் X அண்ட் கண்ட்ரோல் V. இப்போ ஃபார்முக்குள்ளே இந்த டேபிள் வந்துடுச்சு. அண்ட் இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ரோவில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை ஒன்று ஆட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் திரும்பி பாஸ்வேர்டுக்கு வாங்க. இங்கேயும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம யூசர் வந்து உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு ஐடி வந்து பாஸ்வேர்ட். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ வந்து லாகின் பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதே ஃபார்ம் ஏரியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் ஏரியா இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு நம்ம லாகின் அப்படின்னு கொடுத்துடலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஏரியா கிரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம இதை வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வியூ பண்ணலாம். சேவ். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ யூசர் நேம், அட்மின், பாஸ்வேர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கு நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ஆக்சுவலி தெரியக்கூடாது, அந்த டாட் லைன்ஸாக வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ராப்பர்ட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் லைன் மல்டி லைன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஃபைல், சேவ். இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் வியூ பண்ணிங்கன்னா சேவ் அட்மின். அண்ட் இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டாட்டாக வரும். சிம்பிள். ஓகே. அண்ட் இப்போ வந்து நம்முடைய ஸ்க்ரீனில் இப்போ அட்மின் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம டேட்டா பேஸில் இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டோட கம்பேர் ஆகணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் லாகின் ஆகணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுனா நம்ம டேட்டா பேஸில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட PHP MyAdminக்கு போகிறேன். localhost/PHP MyAdmin. அண்ட் இப்போ நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது நார்த்வின் டேட்டா பேஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு டேபிள் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் கீழே வந்துட்டு கிரியேட் நியூ டேபிள். ஸோ நான் இதுக்கு வந்து லாகின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு ஃபீல்டு வந்து 3. ஏன்னா ஒரு ஐடி இருக்க போது, யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த 3 தான் இருக்க போகுது. ஜஸ்ட் கிளிக் கோ. அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எப்பவுமே ஐடி, user ID, and field username, and in the field password. and இது வந்து வேரியபிள் காராக இருக்கலாம், இதுவும் வார்ச்சார், அதாவது வேரியபிளாகவும் இருக்கலாம் இல்லை நம்பர்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் நமக்கு தெரியும் ஐடி வந்து எப்பவுமே இன்டிஜர். ஏன்னா இது இன்க்ரிமெண்ட் பை 1 ஆகும், அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட். அண்ட் இது லென்த் வந்து 2 to 5, இதோட மேக்ஸிமம் லிமிட்.
நானே இதோட மேக்ஸிமம் லிமிட்டே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் இதோடைய லாஸ்ட் மேக்ஸிமம் லிமிட் 2 to 5 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜஸ்ட் கிளிக் சேவ். இப்போ நம்மளுக்கு இது சேவ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நான் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஐடி நமக்கு தேவையில்லை. அண்ட் யூசர் நேம் வந்து அட்மின். அண்ட் பாஸ்வேர்டும் நான் வந்து அட்மின்னே கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு அட்மின். ஜஸ்ட் கோ. அண்ட் இப்போ என்னுடைய லாகின் டேபிளை கிளிக் பண்ணனா எனக்கு ஒரே ஒரு ரோ இருக்குது. அதாவது அட்மின், யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டும் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு.